எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழன் பேசுகிறேன். முன்னாடியெல்லாம் கடையில் நம்ம பொருட்களை வாங்கி நம்மளே நம்மளுடைய வாகனத்தில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போவோம். அதற்கப்புறமாக அந்த கடையில் இருக்கவங்களே ஹோம் டெலிவரி பண்ணுறது ஒரு சர்வீஸ் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமாக இந்த கடையில் வாங்குகிற பொருட்களை வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு தனிப்பட்ட சர்வீஸ். இப்போ நம்ம இந்த சாப்பாடெலாம் வாங்கினோன்னா ஸ்விக்கி, அப்புறம் இந்த zomato மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் அறிவியல் முன்னேற்றம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்போது அடுத்த கட்டமாக இந்த கொரோனா நாடகத்துக்கு அப்புறமாக வரப்போகிற இந்த அஜெண்டா 2020 அப்படின்னு இவங்களோட திட்டத்தின்படி மனிதர்களை வேலையிலேருந்து எடுத்துகிட்டு முழுவதுமாக நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே ஓன் பண்ண மாட்டீங்க. யூ ஓன்ட் ஓன் நத்திங் பட் யூல் பி ஹாப்பி அப்படின்ற அந்த அஜெண்டா கீழே அடுத்ததாக இங்கே வந்துருக்கு. பாருங்கள், இது ஒரு சின்ன கடை தான் இந்த கிராமத்தில். டெஸ்கோன்னு சொல்லி இந்த இடத்துல பொருட்களை வாங்கி வீட்டுக்கு கூடையில் கொண்டு போவாங்க. இப்போ எப்படி வந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பாருங்கள், இதுதான் ரோபோ. இந்த ரோபோ பொருட்களை வாங்கி அது உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அட்ரஸை கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுக்கு நேராகவே அதுவே டெலிவரி பண்ணிட்டு இந்த கடையில் நின்றுடும். அடுத்ததாக இதுதான் மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ண போகுது. இந்த காணொலியில் இந்த மாதிரியான ஒரு ரோபோவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்தியா போகிறதுக்கான ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ நான் போன பொழுது பார்த்தேன், ஸ்பென்சர்ஸ் பிளாசா சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை சுற்றி இந்த டாமினோஸ், அதுக்கப்புறமா ஸ்விக்கி, இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரோன் ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தியிருந்தாங்க. அதுக்கு அந்த ஸ்பென்சர்ஸ் பிளாசாவை சுற்றி இந்த ட்ரோன்கள்லாம் பறந்துட்டு இருந்தது. நம்ம வெளிநாட்டை விட நம்ம நாடு அதை விட மும்முரமாக முன்னேறி கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது அடுத்த தகவலாக தான் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு செயல் நம்ம கண்ணுக்கு தென்படுதுன்னா அதற்கு முன்னாடியாகவே அதற்கு நம்மளை தயார்படுத்தி வைத்திருப்பாங்க அப்படின்னு. இதை பற்றி சொல்லும்பொழுது சொன்னால் 100 பேர்கிட்ட சொன்னால் ஒரு 90 பேர் இது நல்ல விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவமனையிலேருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் தெரியுமா அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே 2-3 படம் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் டிரைவரை பாராட்டி எப்படி டிராஃபிக்கெல்லாம் டைவர்ட் பண்ணி எப்படி சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு சாதாரண ஒரு நகரத்துக்கு 3 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் எப்படி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கொண்டு போனார் அப்படின்னு நாங்களாம் படம் பார்த்துருக்கோம், நீங்கள் அந்த படம்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்த்தா அடுத்த ஆடு வெர்டிக்கல் சிவிலைசேஷன் அப்படி கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குத்தாக கட்டப்படுற புதிய நகரங்களுக்கான திட்டங்கள் வெளிநாடுகளில் செயல்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, இந்த ட்ரோன்களில் பறக்கிற மாதிரியே அதில் பறக்கிற டாக்ஸிகள்லாம் அதில் வடிவமைச்சிருக்காங்க. அதற்காக தான் பல படங்கள் வந்திருக்கும். அந்த படங்கள் நான் பார்க்கல. இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தடுத்து நிறுத்த தேவையா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனால் இதெல்லாம் தான் மாற்றங்கள் கொண்டு இருக்கின்றன. என்ன மாற்றங்கள் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு எந்த செயற்கையான உணவையும் நம்ம உடல் ஏற்காது. அதற்கான வழிமுறைகளை பார்ப்பதற்கும் உங்கள் குடும்பமும் நீங்களும் எப்படி இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தாக்குதல்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றத யோசிங்க. நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழன்.